கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பரிசுத்த வேதம் ஆராதனையை குறித்து அநேக வேத வாக்கியங்களை கொண்டு நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எபிரேய ஆக்கியோன் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆவியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஒன்று, பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் வேண்டும். எங்கள் நடுவில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார், நான் ஆராதிக்கிற ஆராதனையை என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, பக்தி உள்ளவர்களாய் நாம் ஆராதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, இன்னும் அநேகருடைய ஜீவிதங்களில் பக்தியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். பக்தி அற்றவர்களாய் ஜீவிக்கும் பொழுது அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆராதனையில் பக்தி இல்லை, ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசம் இல்லாமல் நாம் ஆராதிக்கும் பொழுது அநேக நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். பக்தி வேணும், பக்தியோடும். மூன்றாவதாக, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை, அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள், உங்களை சேர்த்து கொள்ளுங்கள், சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். அப்பொழுது ஆமென், அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஆமென் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பயந்து ஆராதிப்பீர்களேனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க எளிதாய் இருக்கும். ஆகையால் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தரை ஆராதிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.